மகாபாரத வர்ணனைகள். முன்னுரை. நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கிய செழுமையான 5000 ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம். அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் இரு கதையாக இங்கே தரப்படுகின்றன. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. மகாபாரத நெடுங்கதை முழுவதும் ஏராளமான கவித்துவமிக்க வர்ணனைகள் நிறைந்து உள்ளன. அதற்கு சில உதாரணங்கள். 12ஆம் நாள் போர். துரோணபர்வம் அத்தியாயம் 30. 64 கணைகளால் கர்ணனை தாக்கிய சாத்தியகி 2 கணைகளால் கர்ணனின் வில்லை அறுத்து மீண்டும் நன்கு செலுத்தப்பட்ட பல கணைகளால் கர்ணனின் கரத்தையும் நெஞ்சையும் துளைத்தான். சாத்தியகி என்னும் சமுத்திரத்தில் மூழ்கும் நிலையில் இருந்த கர்ணனை துரியோதனன், துரோணர் மற்றும் ஜெயத்ரதன் ஆகியோர் சுற்றி நின்று காப்பாற்றினர். 13ஆம் நாள் போர். சக்கர வியூகத்துக்குள் நுழைந்த அர்ஜுனனின் மகன் அபிமன்யு தளபதி துரோணரை தேடி விரைந்தான். அவனை மாவீரன் துச்சாதனனை எதிர்கொண்டு ஏராளமான அஸ்திரங்களை அவன் மீது செலுத்தினான். அச்சம் சிறிதும் அறியாத வீரமிக்க அபிமன்யு அந்த கணைகளை எல்லாம் தன்னுடைய கணைகளால் உடைத்து மிக மிக வேகமாக தன் கணைகளை செலுத்தினான். அவன் செலுத்திய கணை துச்சாதனின் உடலில் கரையான் புற்றில் நுழையும் நாகம் போல மிக வேகமாக நுழைந்தது. அடிபட்டு மயங்கிய துச்சாதனனை அவனுடைய தேரோட்டி உடனே அங்கிருந்து வெளியே கொண்டு சென்றான். கௌரவ சேனையின் தலை சிறந்த வீரனான கர்ணன் தொடர்ச்சியான 100கணக்கான அஸ்திரங்களால் வெற்றியை மட்டுமே அறிந்தவனான அபிமன்யுவை தாக்க மிக வேகமான அம்பு மழையால் கர்ணனின் கணைகளை தடுத்து கர்ணனின் தேர்க்குடை, கொடி, கொடிமரம், குதிரைகள், தேரோட்டி என அனைத்தையும் அழித்த அபிமன்யு கர்ணனை தரையில் நிற்க வைத்தான். தன் தந்தையான அர்ஜுனன் கர்ணனை கொல்வதாக சபதம் செய்திருந்ததால் கர்ணனை அபிமன்யு கொல்ல விரும்பவில்லை. கர்ணனின் அவல நிலை கண்ட அவனது தம்பி வளர்ப்பு தந்தையின் மகன் அபிமன்யுவை கடுமையாக தாக்கினான். அபிமன்யு புன்னகை பூத்த முகத்துடன் வில்லை பலமாக வளைத்து ஒற்றை அம்பை வேகமாக செலுத்தி கர்ணனுடைய தம்பியின் கழுத்தை வெட்டினான். எதிரியின் சீரம் உடலில் இருந்து விடுபட்டு நிலத்தில் விழுந்தது. மலையுச்சியில் இருந்து புயல் காற்றால் வேருடன் பிடுங்கப்பட்ட சரக்கொன்றை மரத்தை போன்று தன்னுடைய தம்பி கொல்லப்பட்டு வீழ்ந்து கிடப்பதை நேரில் கண்ட கர்ணன் மனம் நிறைய வலியை உணர்ந்தான். இதற்கிடையில் சுபத்ரையின் மகனான அபிமன்யு தன்னுடைய கணைகளால் கர்ணனை அந்த இடத்தை விட்டே ஓடச் செய்தான். மற்ற தேர்ப்படை, யானைகள், குதிரைப்படை, காலாட்படை வீரர்களும் அந்த இடத்தை விட்டே ஓட்டம் பிடித்தனர். பறக்கும் வெட்டுக்கிளிகளைப் போலவும் பலத்த மழை துளிகளைப் போலவும் அபிமன்யுவின் பலத்த கணைமலையால் வான்வழி மூடப்பட்டு இருந்தது. சமுத்திரத்தை கலக்கும் பிரம்மாண்டமான திமிங்கிலம் போன்ற பெரிய இனமான மகரமீன் போன்று கௌரவ படைகளை ஊடுருவிக் கொண்டு இருந்தான் அபிமன்யு. ஏராளமான கௌரவ படைகள் அபிமன்யுவை எதிர்த்து அவனை சூழ்ந்து கொண்டு ஒன்றாக சேர்ந்து தாக்கினர். கடலை நோக்கி செல்லும் நதிகள் பின்னோக்கி திரும்ப முடியாததைப் போல அபிமன்யுவை எதிர்த்தவர்கள் எவரும் உயிருடன் திரும்பவில்லை. யமன் உலகத்திற்கு விருந்தினராக போனார்கள். அபிமன்யுவின் தேர் இடதும் இடதுமாக வேகமாக சுழன்று கொண்டே இருந்தது. எல்லா இடங்களிலும் அபிமன்யு இருப்பதைப் போன்று தோன்ற எதிரிகள் அஞ்சி நடுங்கினர். கௌரவ சேனையின் 100கணக்கான இளவரசர்கள் தங்கள் யானை, குதிரை, ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து உயிரையும் இழந்தனர். அனைத்து திசைகளிலும் வீசும் உலர்ந்த காற்று கூடியிருக்கும் மேக கூட்டத்தை ஓட வைப்பது போல அபிமன்யு எதிரிகளை ஓட வைத்தான். கன நேரத்தில் தன்னுடைய தேரோட்டி, குதிரைகள், ஆயுதங்கள் அனைத்தையும் அபிமன்யுவின் அஸ்திரங்களால் இழந்து உடலெங்கும் அடிபட்டு உயிருக்கு பயந்து அங்கிருந்து ஓடினான் துரியோதனன். உடனே துரியோதனனின் இளமையான அழகான மகன் லக்ஷணகுமாரன் அபிமன்யுவை எதிர்த்தான். உன்னை சுற்றிலும் உள்ள இந்த அழகான உலகத்தை கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கொள். உன்னை யமலோகத்திற்கு அனுப்பப் போகிறேன் என்று கூறிய அபிமன்யு தன் பங்காளி லக்ஷணனை நெஞ்சிலும் தோள்களிலும் கணைகளால் தாக்கிவிட்டு பாம்பை போன்று நீளமான அகன்ற கத்தி போன்ற கணையால் அவனுடைய தலையை வெட்டி தந்தை துரியோதனன் கண்முன்னே தரையில் விழச் செய்தான். மகன் இறந்ததும் மிகுந்த சினமடைந்த துரியோதனனின் தூண்டுதலில் தனித்தனியாக அபிமன்யுடன் போரிட்டு தோற்றோடிய துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், கர்ணன், பிருகத்பலன், கிருதவர்மன் ஆகிய 6 பெரிய வீரர்கள்
அதர்ம முறையில் ஒன்று சேர்ந்து அபிமன்யுவை கொன்றனர். தடாகத்தில் உள்ள தாமரை தண்டுகளை யானையொன்று கலங்கடிப்பது போன்று மொத்த படைகளையும் கலங்கடித்த அபிமன்யு வேடர்களால் கொல்லப்பட்ட காட்டு யானையைப் போலவும் ஆகாயத்தில் இருந்து தரையில் விழுந்த நிலவைப் போலவும் தரையில் கிடந்தான். 14ஆம் நாள் போர். மலை மீது தொடர்மழை பொழியும் மேகம் போல் கர்ணன் பீமன் மீது கனைமழை பொழிந்தான். அதை தடுக்க பீமன் செலுத்திய சிறகுகள் பொருத்திய கணைகள் மேகங்களின் ஊடாக துளைத்து செல்லும் சூரியனின் கதிர்களைப் போல கர்ணனின் உடலை துளைத்து கொண்டு ஊடுருவி பூமிக்குள் நுழைந்தன. கர்ணனுக்கு உதவி செய்ய அனுப்பப்பட்ட துரியோதனனின் தம்பிகள் பீமனால் தாக்கப்பட்டு சூறாவளியால் வேரோடு சாய்க்கப்பட்ட மரங்களைப் போல பூமியில் விழுந்தனர். சட்டை உரித்த பாம்புகளைப் போலவும் தங்களின் பற்களை ஒன்றை ஒன்று சிதைத்து கொள்ளும் இரு புலிகளைப் போலவும் மழைத்தாரைகளை பொழியும் இரு மேக கூட்டங்களைப் போலவும் கர்ணனும் பீமனும் தாக்கிக் கொண்டனர். 7 முறை பீமனிடம் கர்ணன் தோற்று ஓடினான். 8வது முறை வெற்றி பெறும் நோக்கத்துடன் வானை நோக்கி எகிரி குதித்த பீமனின் செயல் கண்டு கர்ணன் மிகுந்த பயத்துடன் தேரில் ஒளிந்து கொண்டு பீமனை ஏமாற்றினான். தேர்தட்டில் ஒளிந்து கொண்ட கர்ணனை பார்த்து ஒரு பாம்பை பற்றும் கருடனைப் போல பீமன் அவனை பிடித்து வெளியே இழுத்தான். வில்லை இழந்தபோதும் பீமன் உடைந்த தேரின் அருகே போர் வீரரின் கடமையில் இருந்து தவறாமல் பின்வாங்காமல் கர்ணனை கையாலேயே அடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அசையாது நின்றான். தேரில் இருந்து வில்லையும் அம்பையும் எடுத்த கர்ணன் ஆயுதமற்ற பீமனின் கழுத்தில் வில்லை மாட்டி அம்பை கழுத்தில் வைத்து, தாடியற்ற பேடியே, பெரும்தீனி தின்பவனை, சமையல்காரனாக இருக்க வேண்டிய நீ போர்க்களத்துக்கு வரலாமா என்று இழிவாக பேசினான். உடனே சினம் கொண்ட பீமன் ஒரு நொடியில் அவனுடைய அம்பையும் வில்லையும் பிடுங்கி வில்லால் கர்ணனுடைய தலையில் அடித்தான். கைகளால் கர்ணனின் கழுத்தை நசுக்கிக் கொள்ள நினைத்த பீமன் அர்ஜுனன் கர்ணனை கொல்வதாக செய்த சபதம் நினைவுக்கு வர கர்ணனை கொல்லாமல் விட்டான். பீமனை கர்ணன் நிந்தித்ததை பார்த்து கொண்டே வந்த அர்ஜுனன் கர்ணனை நோக்கி கணைகளை சினத்துடன் செலுத்தினான். கிரௌஞ்ச மலைக்குள் செல்லும் நாரைகளைப் போல அர்ஜுனனின் கணைகள் கர்ணனுடைய உடலுக்குள் நுழைந்தன. கணைகளால் தாக்கப்பட்ட கர்ணன் தன்னுடைய பெரிய தேரில் ஏறி அங்கிருந்து தப்பி ஓடினான். 16ஆம் நாள் போர். கௌரவ சேனைகளை மிகுந்த வேகத்துடனும் கோபத்துடனும் தாக்கி அழித்து கொண்டிருந்த பாண்டவன் நகுலனை கண்ட கர்ணன் அவனை தேடி சென்று தாக்கினான். சினம் கொண்ட நகுலன் மிகவும் கூர்மையான கத்தி போன்ற முனை கொண்ட கணையால் கர்ணனின் வில்லை உடைத்து 300 கணைகளால் சிரித்து கொண்டே கர்ணனை மேலும் தாக்கினான். கௌரவ சேனையின் சிறந்த வீரனான கர்ணனின் நிலை கண்டும் சுற்றியிருந்த தேர் வீரர்களும் வானில் இருந்த தேவர்களும் நகுலனின் வீரத்தை கண்டும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர். மற்றொரு வில்லை எடுத்த கர்ணன் 5 கணைகளால் நகுலனின் தோள்மூட்டில் தாக்கினான். பூமியின் மீது தன் ஒளிக்கதிர்களை செலுத்தி பிரகாசிக்கும் சூரியனைப் போல கணைகளால் தோளில் தாக்கப்பட்ட நகுலன் பிரகாசமாக திகழ்ந்தான். நகுலன் 7 கணைகளால் தாக்கி கர்ணனுடைய வில்லின் முனையை உடைத்தான். அதன் பிறகு வேறொரு வலிமையான வில்லை கையில் எடுத்த கர்ணன் நகுலனை சுற்றிலும் வான்வெளியை மூடும் வண்ணம் அஸ்திரங்களை செலுத்தினான். பலம் பொருந்திய மாவீரனான நகுலன் கர்ணன் செலுத்திய கணைகள் அனைத்தையும் மிக வேகமாக உடைத்து சிதறடித்தான். லட்சக்கணக்கான மின்மினி பூச்சிகளால் நிறைந்த வான்வெளி போல ஏராளமான கணைகளால் நிறைந்து பிரமிக்கத்தக்க ஒரு காட்சி அங்கே தெரிந்தது. 2 மாவீரர்களும் செலுத்திய கணைகள் வானில் ஒன்றாக பறக்கும் ஏராளமான வெட்டுக்கிளிகள் போல காட்சியளித்தன. மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்ட பொன்னால் பூணிடப்பட்ட அஸ்திரங்கள் வானில் வரிசையாக பறக்கும் நாரைகளைப் போல மிக அழகாக காட்சியளித்தன. அஸ்திரமலையால் வானம் மூடப்பட்டதால் சூரியனே தெரியாமல் மறைக்கப்பட்டதால் காற்றில் உலாவும் உயிரினம் எதுவும் தரையிறங்க முடியாமல் போயிற்று. நகுலனும் கர்ணனும் யுகத்தின் முடிவில் தோன்றும் 2 சூரியன்களைப் போல ஒளியுடன் பிரகாசமாக திகழ்ந்தனர். நகுலனின் கணைகளால் தாக்கப்பட்டதால் கர்ணனுக்கு துணை நின்ற கௌரவ வீரர்கள் காற்றின் வேகத்தால் தாக்கப்பட்ட மேகங்களைப் போல சிதறி ஓடினர். நகுலன் கர்ணனை தாக்கிய போதும் கர்ணன் நகுலனை தாக்கிய போதும் வான்வெளி எங்கும் அம்புகளால் நிறைந்தது.
சூரியனையும் சந்திரனையும் மறைக்கும் மேகங்களைப் போல இரு மாவீரர்களையும் அம்புகளின் கூட்டம் மறைத்தது. வேத வியாசரின் மூல மகாபாரதத்தில் உள்ள ஏராளமான வர்ணனைகள் சில வர்ணனைகள் மட்டுமே மேலே உள்ளவை. இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.